ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனை குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கு பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கோங்க. கட்டாயம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி இனிமேல் இது மாதிரி தான் செய்வீங்க. ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஃபீல் கிடைக்கும். அதை விடவே டேஸ்ட்டாக அற்புதமாக இருக்கும். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்குறேங்க. அதே அளவில் 1/2 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சிங்கனாலும் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கு ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 6-7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு நான் இஞ்சி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா உருளைக்கிழங்க சுத்தமாக கழுவிட்டு நம்ம குக்கரில் வேக போட்டுக்கலாம். நான் கட் பண்ணி தான் போடுவேன், எனக்கு சீக்கிரம் வெந்துடும். இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குங்க. நான் முக்கியமான பொருள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்குக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இஞ்சி எல்லாமே கட் பண்ணிட்டேன் பொடி பொடியாக. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானவுடனே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா பொரியணும். பருப்புலாம் நிறம் மாறணும். இது சோம்புங்க. சோம்பு பார்த்திங்கன்னா அள்ளி வீசக்கூடாது. ஒரே ஒரு சிட்டிகை எடுத்து தான் போடணும் அந்த ஃப்ளேவருக்காக. சோம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. ரொம்ப அதிகம் போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா நல்லா இருக்காது. கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். இஞ்சி எடுத்து வச்ச இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனால் ரொம்ப லோவில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போது 1/2 கிலோ பெரிய வெங்காயம் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க கட்டாயம் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது வித்தியாசமாக செஞ்சுருந்தாலும் மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்தாச்சு ஒட்டுக்காவே. இது எல்லாமே சேர்த்தே வதக்கிக்கோங்க. தனித்தனியாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சூப்பரான வாசனை வரும் இந்த மாதிரி வதக்கும்போது. வெங்காயம் ஒரு 3/4 பாகம் வதங்கினா போதும், ரொம்ப ப்ரௌனாலாம் ஆகக்கூடாது. இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 3/4 பாகம் வதங்கினோடனே தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 100 ml போல் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கல் உப்பு பத்தலைன்னா கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் நான் சேர்க்க போகிறேங்க. கட்டாயம் நீங்களும் சேர்த்து செய்யுங்க. இது கடலை மாவு. கடலை மாவு ஒரு 1-1.5 டீஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் 1.5 டீஸ்பூன் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா கரைச்சாச்சு. இது அப்படியே எடுத்து நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் வெந்துட்டுருக்கு இல்லைங்களா, அது கூட சேர்க்கணும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வெந்ததுனா தான் அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அதில் உள்ள ஃப்ளேவர்லாம் அந்த தண்ணியில் இறங்கும்போது உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு. ஏர்லாம் அடங்கினோடனே பாருங்கள். இப்போ கொதிக்க இருக்குது. நான் இதை உரிக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சுட்டு உரிச்சிங்கன்னா இந்த கொதிக்கிற உருளைக்கிழங்கை ஈஸியாக உரித்து முடிச்சிடலாம். இது ஒரு டிப்ஸ் தான், இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அழகாக தோல் உரியுதுன்னு. சூப்பராக இப்போ உருளைக்கிழங்கு உரித்து முடிச்சாச்சு. இந்த உருளைக்கிழங்கு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற அந்த வெங்காயம் இது கூடலாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி வேஸ்ட்டு பண்ணாதீங்க, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பேன் சின்னதாக இருக்குது, அதனால் நான் குக்கர்லேயே மாற்றிக்கிறேன். இப்போ நல்லா வேக வச்சாச்சு அந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம். இப்போ உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துட்டு ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு அப்படியே தூள் தூளாக ஆயிரும். அல்லது வேக வச்சு கூட நீங்கள் முன்னாடியே கூட ஊற்றி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது நல்லா கொதிச்சதுன்னா போதும், நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா தயாராகிரும். இது கூட வேறு எதுவுமே சேர்க்க தேவை. லாஸ்ட்டாக கொஞ்சம் சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சுவையான உருளைக்கிழங்கு மசாலா தயாராகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோம்.
பூரிக்கு இதை வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.